இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுப்போம். இன்னும் சார் ரெண்டு பேர் ரெண்டு இருக்கு. என்னதுடா அது? 2 கார் இருக்கு உனக்கு. எது புதுசு இதுல? அது புதுசா? அது பழசாப்போ? அப்படியா? சரி ஓட்டி விளையாடு. ஓகே, இன்றைக்கி வந்து டே 3. நேற்று நைட் வந்து நல்லா தூங்கினான். ஸோ ரொம்ப பிரச்சனைலாம் கொடுக்கல. 4:50 போல் எழுந்திரிச்சான். அப்புறம் வந்து ஒரு வயிறு ஃபுல்லானதும் அழகாக படுத்து தூங்கிட்டு திருப்பி 7 o'clock தான் எழுந்திரிச்சான். ஸோ பிரச்சனையே இல்லை. நேற்று ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. நேற்று நைட்டு நல்ல தூக்கம். யார் ஓடி வந்தாங்க? ஷேடோ வந்துட்டான். குட்டி பேபி வந்து என் தேவதை. ஹாய், வாங்க வாங்க வாங்க. நீ போ. அச்சோ செல்லுங்களா, என்ன பண்றீங்க? அப்படி மிஸ் பண்ணியா டாடிய? ரொம்ப மிஸ் பண்ணியா? சாப்பிடவே இல்லையா அதனால? டேய் நல்லா சாப்பிட்டியாடா நீ? டாடி மிஸ் பண்ணியா நீ? ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரியலையா எனக்கு? இப்போ நான் எதுக்கு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டு. இது வந்து நான் கண்டிப்பாக கேப்சர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு ஃபியூ டேஸ் ஆச்சுல இப்போ நம்ம இங்கே வந்து. ஸோ இப்போது அந்த கேப்க்கு அப்புறம் சுனி வந்து இன்றைக்கி தான் சிக்குவை பார்க்கவே போகிறான். இது வரைக்கும் அவளை காட்டவே இல்லை. அவள் எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சிக்குவை உள்ளே விட்டுட்டு நான் சுனிக்கிட்ட பேசிட்டு அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து சிக்குவை பார்க்க போகிறா. அண்ட் சிக்கு கிட்ட வந்து பக்கத்தில் வந்து உட்கார போகிறேன். ஏன்னா சிக்கு இப்போ தூங்கிட்டு இருக்கான். சிக்கு கூட வந்து உட்காந்துட்டு அவனை தொட்டு பார்த்துட்டு கிஸ்லாம் பண்ணோம் அப்படின்ட்டு அவள் சொல்லி ரொம்ப கேட்டே இருந்தான். இன்றைக்கி காலையில் வந்தப்போ கூட அழுதுட்டு போனான். ஸோ அதனால் சரி அவன் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலான்ட்டு இப்போ ஆஃப்டர்நூன் ஆச்சு. தூங்குறாரு சார். ஸோ தூங்கிட்டு இருக்க கேப்பில் அவள் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பிடுவான். ஸோ வாங்க சுனி வந்ததுக்கப்புறம் எப்படி அவள் ஃபீல் பண்ணுறா. ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறா. அவளால் வந்து சிக்கு இப்போ நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது டெய்லி ஃபோன் பேசிட்டே இருப்போம்ல, ஃபோனில் பேசும்போது சிக்குவோட வாய்ஸ் கேட்டால் கூட வந்து அழுதுடுறா உடனே. அவ்வளோ ரொம்ப ஒரு மாதிரியான எமோஷ்னலான ஒரு பர்சன் தான் சுனி. ஸோ அவள் அழுதுகிட்டே இருக்கிறதுனால சரி இந்த ஒரு பிளான் நாங்கள் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எந்த மாதிரி இங்கே வந்து கண்டிப்பாக பிரேக் ஆகிடுவா சிக்குவை பார்த்தா. ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் நான் கேப்சர் பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எனக்கு அப்படியே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்துடுவான். ஒரு 10 minutes ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டா அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. கால் பண்ணுவேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தா குடுகுடுன்னு வந்துட்டியா நீ? இரு வெயிட் போகிறேன். இரு
டைம் வந்து 9 o'clock ஆக போகுது. இன்றைக்கி வந்து இன்னும் சிக்கு முழிக்கவே இல்லை, தூங்கிட்டே இருக்கான். ஸோ ரொம்ப நாளாக வந்து அப்படியே ரொம்ப சோம்பேறித்தனமாக அப்படியே இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் நாளாக ஜிம்முக்கு போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதனால் திருப்பியும் வந்து ஒர்க் அவுட் வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த டச் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஒரு 1 week ஜிம் போகலனா கூட அந்த ஒரு வீக்கான ஒரு ஃபீல் இருக்கும். எத்தனை பேருக்கு அப்படி இருக்கும் அப்படின்றத கீழே சொல்லுங்கள் கண்டிப்பாக. அண்ட் எனக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால ஒரு 4 செட் புஷ்அப்பும் அதுக்கப்புறம் ஒரு 4 செட் வந்து ஸ்குவாட்ஸும் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். அண்ட் நல்லாவும் பண்ணேன். எனக்கே வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு, ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறன்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேப் ஏதாவது உங்களால், அதாவது அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் போகலாம், ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ஃபில்லர்ஸ் மாதிரி சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்சால் புல்லப் பார் இருந்தால் புல்லப்ஸும் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்டையர் பாடி நீங்கள் கவர் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் மேலே வந்து ஸ்லாப் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்லாப் பிடிச்சி வந்து புல்லப்ஸும் வந்து பண்ணலான்னு இருக்கேன். சிக்கு முழிக்கிட்டோம், முழிச்சது மேலே போய் குளிப்போம்ல, அப்போ வந்து புல்லப்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வாங்க, இப்போ ஒரு சம்பவம் நடக்க போகுது. அது வந்து மேட்ரு என்னன்ட்டு சிக்கு தெரியாது. ஸோ என்ன அப்படின்றத நீங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்ன மாதிரி ரியாக்ஷன் வரப்போகுது, என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்லாம் தெரியல. பட் 1 week ஆச்சு கரெக்டாக. இப்போதைக்கு வந்து இவங்க பால் வச்சு விளையாடிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஒரு கோலி ஒன்று கிடச்சிது, அதை வச்சு இதில் உருட்டி உருட்டி விளையாடிட்டு இருந்தான். திருட்டு வயதை நிற்கிறான் பாருங்க, பார்க்குறான் பாருங்க. என்னடா விளையாடித்தானே இந்த எங்கே பால் எங்க அங்க இருக்கா? அது கோலி இருக்கு, எடுத்துட்டு வாங்க. என்ன பண்ணீங்க அதை வச்சு? இதுல என்ன பண்ண? இதுல என்ன பண்ண வந்து பண்ணி காட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில், மேபி இன்னும் ஃபியூ மினிட்ஸில் வந்து வந்துடலாம். ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த எக்ஸ்ப்ரெஷனை. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்டு. இந்த இந்த ஒரு 1 weekல உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. உட்காந்து பேசி அது எப்படி நான் ஃபீல் பண்ணேன், எந்த அளவுக்கு என்னோட எமோஷன் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நான் தனியாக வந்து பேசுகிறேன். ஏன்னா நான் வந்து என்ன நினச்சேன், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இவ்வளோ எமோஷ்னலான ஒரு கனெக்ட் இருக்கும் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயமா தெரியலாம் ஒரு சில பேருக்கு. பட் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் தனியாக சொல்கிறேன். இங்கே வந்து உட்காந்து விளையாடிட்டு இருக்கான், அவங்க வந்து வர போகிறாங்க. Go little up now. Get. Sound please. Ta 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 ta.
சத்தம் எங்கே? குயிலின் சத்தம் எங்கே? என்ன சவுண்ட்? என்ன சவுண்ட் அது? என்ன சவுண்ட் அது? என்ன சவுண்ட் அது? என்ன சவுண்ட் செல்லுமே? யார் அது? Love you. Oh, தங்கு. தங்கு. யார் செல்லுமே அது? யாரு? அம்மா. தங்கு. சேர்ந்துட்டீங்களா 1 வீக் கழிச்சு? செல்லுங்களா? என்னாச்சு என்னாச்சு? யார் அது? சிக்கு. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பார்த்ததும் எப்படி எக்ஸைட் ஆனா சவுண்ட்லாம் கேட்டு. அங்க பாரு கோவம் நினைக்கிறான்ல. என்ன செல்லமே? அம்மா மிஸ் பண்ணீங்களா? அம்மா போட்டா? அம்மா டாட்டா போட்டா? டாட்டா. எப்படி கோச்சிக்கிட்டான் பாரு அவன் மேல. ஏன் தங்கு பிள்ளை? ஏன் தங்கு? ஓ கோச்சிக்கிட்டான்டி சிக்கு. சரி சரி ஒன்றும் இல்லை. அம்மா மிஸ் பண்ணி அம்மாக்கு ஹக்கி கொடு. அம்மாக்கு ஹக்கி கொடுங்க. பட்டு ஏடி தங்குமே? அம்மட்டு வாடி தங்கு. வருவான் அதை வரான் பாரு. எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கான்ல. அச்சோ தங்கமே. அவனுக்கு அது எப்படி ஹேண்டில் பண்ணவும் வரல. குழந்தை பேபியில. தங்கமே அம்மா வந்தாச்சா? டேய் டீக்குட்டி பையலே, டீக்குட்டி பையலே. யார் என்ன பண்ணிட்டு இருக்கா இங்க? அச்சோ 2 குழந்தைங்களும் ஒன்னா சேர்ந்துருச்சிங்க இப்போ. ஹாப்பியா? சரி 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 ஒன்றும் இல்லை. அப்படியே ஆஃப் ஆயிட்டான்ல அவன். எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கான் பாரு. நான் கூப்பிட்டு பார்க்கட்டுமா? எழுந்து. சிக்கு டாடி கிட்ட வரியா? வா டாடி கிட்ட வா. போடா. ஒரு வாரம் அவன் மூஞ்ச பார்த்து தான்டா இருந்த. போய் தரடா எங்கேயாவது அப்படின்றான். ஓகே ஜாலியாக இருங்க. ஓகேவா? ஹாப்பியா? 1 வீக் ரொம்ப கஷ்டப்பட்டா. இவ தான் இப்போதான் ஹாப்பியாக இருப்பா. இவன் தான், அதாவது சுனி தான் கஷ்டப்பட்டான்னு நினச்சேன். நம்மால வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காருன்றது இப்போ தான் தெரியுது. கோச்சிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆகிட்டாரு இவரு. சைலண்டா அங்கே போய் உட்காந்துட்டு இப்படி கை இப்படி பார்க்குறாரு, இப்படி தேய்க்கிறாரு. இவ்வளோ நாள் எங்கடி விட்டு போனேன் தங்கம். இப்போ இந்த ஃபாரின்ல இருக்கவங்கலாம் எவ்வளோ கஷ்டம் இல்லை, குழந்தைய பிரிஞ்சிருக்கவங்கலாம். இவ்வளோ இப்போ அதை நினச்சி தான் இன்னும் அழுகையாக வந்துச்சு. எவ்வளோ பேர் இன்னும்
இவ்வளோ கஷ்டப்படுவாங்க குழந்தைங்க பிரிஞ்சு. சிக்கு அம்மாக்கு ஒரு கிஸ்ஸி கொடு. இருடா. அம்மாக்கு ஒரு கிஸ்ஸி கொடு. அம்மாக்கு ஒரு அம்மா. அம்மாக்கு ஒரு கிஸ்ஸி. கிஸ்ஸி தாங்க. கிஸ்ஸி தாங்கடா. அம்மாக்கு ஹக்கி கொடு. ஒரு கிஸ்ஸி கொடு. கிஸ்ஸி கொடு. அம்மாக்கு ஒரு ஹக்கி கொடு. ஒரே ஒரு கிஸ்ஸி. ஒரு கிஸ்ஸி கொடுத்தியா அம்மா? நீ கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுடி அவங்கிட்ட. கேக்குறேன்டி தான். மன்னிப்பு கேளுடி என் குழந்தைகிட்ட. விட்டுட்டு எங்கடி போன? உன் கால்ல விழாம வேற யார் கால்ல விழுவே அம்மா? சரி, 2 பேரும் பேட்ச் பாவங்க கொண்டாரோம். ஓகே ஓகே. டாடி கிட்ட வரியா? சரி ஓகே, 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்க. அம்மு தங்கோ.